எதை செய்ய ஆரம்பித்தாலும் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எதையுமே செய்யவே முடியல. அப்படியே செஞ்சாலும் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய மனசில் உருவாகிற அந்த நெகட்டிவ் தாட்டை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அது மூலமாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் என்னோடய வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்க முடியும். சரி, இந்த மனசில் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எதை செய்ய ஆரம்பித்தாலும் உடனே மனசுக்குள்ளார இதெல்லாம் நடக்குமா, நடக்காதா, இதெல்லாம் நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை, இந்த மாதிரி பல எண்ணங்கள் உங்களுடைய மனசில் வந்துட்டுருக்கலாம். சரி, எதனால் முதல்ல இந்த எண்ணங்கள் வருது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த எண்ணங்கள் எதனால் வருது அப்படின்னு சொன்னால், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய கடந்த காலத்தில் சில விஷயங்களை நீங்கள் செய்ய முடியாமல் போயிருந்துருக்கலாம். இல்லை நீங்கள் செஞ்சு அது சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். அதுக்காக யாராவது உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்திருக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப அப்செட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்கள் உங்கள் மனசை பாதிச்சிருக்கும். ஸோ அந்த எண்ணங்கள் எப்போதுமே மனசில் இருக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறப்போ, ஏற்கனவே இப்படி தான் ட்ரை பண்ணோம், அது சரியாக நடக்கலை, அதனால் இவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, திருப்பி இதை செய்யணுமா அப்படின்னு ஒரு தாட் வரலாம். இல்லைன்னா யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு அவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகாமல் போயிருந்திருக்கும், அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் அந்த தாட் வரலாம். இல்லைன்னா ஃப்யூச்சரை பற்றி சில பயம் உங்களுக்கு இருக்கலாம். சரி, என்ன செய்ய போகிறோன்னு தெரில, நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி உங்களுக்கு பயம் இருக்கலாம். ஸோ உங்களுடைய கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு இருக்கிற ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு பாதுகாப்பு இல்லாத, ஒரு நிச்சயம் இல்லாத தன்மை அப்படின்னு சொல்கிறது. என்ன ஆகும் தெரியல, என்ன செய்ய போகிறோன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள். ஸோ ஆக மொத்தத்தில் எய்தர் இன் த பாஸ்ட் ஆர் அபவுட் த ஃப்யூச்சர், அதுதான் நெகட்டிவ் தாட்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? இல்லைனா இந்த ஓவர் கம் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்? அந்த விஷயத்தை நம்ம செய்யவே மாட்டோம். எந்த விஷயத்தை நம்ம செய்யலைன்னு நினைக்கிறோமோ அதை நினச்சி நம்ம வருத்தப்பட்டுகிட்டே இருப்போம். சரி, அன்றைக்கே செஞ்சுருக்கலாம், தெரியாமல் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அதை நினச்சி கவலைப்பட்டுட்ருப்போம். ஸோ ஆக மொத்தத்தில் எந்த விதத்துலேயும் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு உபயோகமாக இருக்க போகிறதில்ல. இது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இதை உங்களால் ஓவர் கம் பண்ண முடியல இல்லையா? சரி, இந்த மாதிரியான தாட்ஸ் வரப்போ என்ன செய்யலாம்? ஸோ எப்பெல்லாம் உங்கள் மனசில் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்போ ஒரு பேப்பர் எடுத்து என்ன மாதிரியான எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு பென்சிலால் எழுதுங்க. ஓகேவா? எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த எண்ணங்களை படித்து பாருங்கள். இந்த எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லைன்னு உங்களுக்கே தெரியும். நானே தேவையில்லாமல் பயப்படுறேன், நானே தேவையில்லாமல் கவலைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோணும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு எரேசர் எடுத்துகிட்டு நீங்கள் எழுதியிருக்கிறத அழிக்க ஆரம்பிங்க. ரைட்டா? அழிக்கிறப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, மனசுக்குள்ளார ஹோப்பனோபோனோ மெடிடேஷனில் இருக்க அந்த 4 ஃப்ரேசஸ், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற அந்த 4 ஃப்ரேசஸை மனசுக்குள்ளார சொல்லிக்கிட்டு நீங்கள் எழுதியிருக்கிறத எரேசர்னால் அழிக்க ஆரம்பிங்க. ஓகே, இதனால் என் மனசில் இருக்கிற எண்ணங்கள் எப்படி போகும் அப்படின்னு கேட்குறீங்களா? இது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சஜஷன், நீங்கள் கொடுக்குற ஒரு கமாண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த எண்ணங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த எண்ணங்கள்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படின்னா, அந்த தேவையில்லாத அந்த எண்ணங்களை எழுதிட்டு எரேசர் மூலமாக அழிக்கிறப்போ உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன ரெஜிஸ்டர் பண்ணோம்னா, இந்த எண்ணங்கள் உங்களுக்கு தேவையில்லை. எதை நம்ம எரேசர் வச்சு அழிப்போம்? நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள். நம்ம ஏதோ ஒன்று எழுதிட்டோம், ஆனால் அது தப்பாக போயிடுச்சு, அது நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் என்ன பண்ணுவோம்? அதை நம்ம ரீரைட் பண்ணணும், அதுக்காக அதை நம்ம எரேசர்னால் அழிப்போம். அப்படி தானே? அதே மாதிரி தான் நம்முடைய மனசில் இருக்கிற எண்ணங்களும் நம்மளுக்கு இது தேவையில்லை, இதை நம்ம மாற்றி எழுதணும். அதற்கான முதல் ஸ்டெப் தான் இந்த எரேசர்னால் நீங்கள் எழுதினதை அழிக்கிறது. ஸோ ஒவ்வொரு தடவையும் உங்கள் மனசில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் வர்றப்பெல்லாம் ஒரு பேப்பரில் பென்சிலால் எழுதுங்க. எழுதிட்டு கண்ணை மூடி மனசுக்குள்ளார அந்த ஹோப்பனோபோனோவை ஒரு 3 or 4 டைம்ஸ் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா மனசுக்குள்ளார அதை சொல்லிக்கிட்டே, அதாவது அந்த 4 ஃப்ரேசஸ், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற 4 ஃப்ரேஸை சொல்லிக்கிட்டே நீங்கள் எழுதின அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அழிக்க ஆரம்பிங்க. திஸ் இஸ் அன் ஆட்டோ சஜஷன் டு யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா அர்த்தம்.
ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த நெகட்டிவ் தாட் வரப்போ இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுடைய ஆழ்மனதுக்கு இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத எண்ணங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஆழ்மனது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்கும் இல்லையா? அதனால் இந்த எண்ணங்களை திருப்பி திருப்பி உங்களுக்கு கொண்டு வந்து தராது. அதாவது இந்த எண்ணங்கள் உங்களுக்கு அடிக்கடி வராமல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி செய்கிறப்போ நீங்கள் அடிக்கடி வர்ற அந்த நெகட்டிவ் தாட்ஸோட ஃப்ரீக்குவென்சி கம்மியாகிடும். அடிக்கடி டெய்லி வந்துட்டு இருந்த நெகட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஒரு கட்டத்தில் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் உங்கள் மனசுக்கு வராது. ஸோ அப்படியே வந்தாலும் ரொம்ப ஈஸியாக உங்களால் இதை ஓவர் கம் பண்ண முடியும். உங்கள் முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸை ஓவர் கம் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தேவையான பல விஷயங்களையும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.